கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, உயிர்த்தெழுந்த நாதராம் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் இந்த நல்ல உயிர்த்தெழுந்த நாளின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த இக்கட்டான சூழ்நிலையில் நம் ஆலயத்தில் வந்து ஆண்டவரை ஆராதிக்க இயலாத ஒரு சூழ்நிலையில் நாம் இருக்கிற நம்முடைய இல்லங்களில் ஆண்டவரை இந்த பண்டிகை நாளில் ஆராதிக்கும்படியாக இருக்கிறோம். ஆகவே நம்முடைய இந்த சோசியல் மீடியாவின் வழியாக இந்த உயிர்த்தெழுந்த திருநாளுக்கான ஆராதனை உங்களுக்கு நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. ஆகவே அருமையான விசுவாச குடும்பத்தின் பிள்ளைகள், உங்களுடைய இல்லங்களில் நீங்கள் அமர்ந்திருந்து ஆண்டவரை ஆராதிக்க, இந்த பண்டிகை நாளை மகிழ்ச்சியோடு கூட குடும்பமாய் அனுசரிக்க உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்ளுகிறோம். ஜெபம் செய்வோம். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். மரணத்தை உம்முடைய மரணத்தினாலே ஜெயித்து ராஜாதி ராஜாவாகிய எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, நீர் மகிமையாக உயிரோடு கூட எழுமின இந்த உயிர்த்தெழுந்த திருநாளை நாங்கள் இந்த ஆண்டிலையும் வித்தியாசமான அனுபவங்களோடு கூட கொண்டாடுவதற்கு கர்த்தர் எங்களுக்கு அனுகிரகம் செய்திருக்கிறேன். இந்த ஆராதனையும் ஆண்டவர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். இதை பார்த்து கொண்டிருக்கிற, இந்த ஆராதனையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒவ்வொரு வார்த்தைகளினாலும் பாடல்களினாலும் உம்முடைய வேத வசனங்களினாலும் நீர் சந்தித்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக உம்முடைய கரத்தில் இந்த ஆராதனையை அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். உயிர்த்தெழுந்த ஆண்டவரின் பிரசன்னத்தை இந்த ஆராதனையின் வழியாக நாங்கள் ஒவ்வொருவரும் அனுபவிப்பதற்கு எங்களுக்கு கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் கீதங்களும் கீர்த்தனைகளிலும் 180வது பாடல், கிறிஸ்தவ கீர்த்தனை 388 பாடுவோம். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். கீதங்களும் கீர்த்தனைகளும் 180, கிறிஸ்தவ கீர்த்தனை 388. ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார், நரகை ஜெயித்தெழுந்தார். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். மரணத்தின் சங்கிலிகள் தெரிப்பட்டன, தெரிப்பட்டன, நொடியில் முறிப்பட்டன. யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். எழுந்தோர் என்ற தோணி எங்கும் கேட்குதே, எங்கும் கேட்குதே, பயத்தை என்றும் நீக்குதே. யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். மரித்து கிறிஸ்து இனி மரிப்பதில்லை, மரிப்பதில்லை, இனி மரிப்பதில்லை. யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். கிறிஸ்தோரே நாம் அவர் பாதம் பணிவோம், பாதம் பணிவோம், பதத்தை சிரமணிவோம். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக அடிக்கப்பட்டிருக்கிறாரே, ஆதலால் பழைய புளித்த மாவோடே அல்ல, துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோட பண்டிகையை ஆசரிக்க கடவோம். மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை, மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை. அவர் மரித்தது பாவத்திற்கென்று ஒரே தரம் மரித்தார். அவர் பிழைத்திருக்கிறது
தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலனானார். மனுஷனால் மரணம் உண்டானபடியினால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். சற்று நேரம் அமைதலாக நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். இந்த ஆண்டிலையும் இந்த உயிர்த்தெழுந்த திருநாளை அனுசரிப்பதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். இந்த பண்டிகை நாளின் ஆசீர்வாதங்களை நம்முடைய குடும்பத்தில் நாம் நிறைவாய் பெற்றுக்கொள்வதற்கு இன்னும் நம்மிடத்தில் இருக்கிற குறைகள் என்ன? நம்மை நாமே தற்பரிசோதனை செய்து கொள்ளுவோம். கிறிஸ்து உயிரோடு கூட எழுந்த பொழுது அவரோடு கூட இருந்த அவருடைய சீடர்கள் கூட அந்த கல்லறையை பார்த்து ஆண்டவரை நம்புவதற்கு மறுத்து போனார்கள். இயேசு கல்லறையில் இல்லை என்பதை கண்டு பெண்கள் கண்ணீரோடு கூட நின்றார்கள். இந்த பண்டிகை நாளிலையும் நம்முடைய அனுபவங்கள் எப்படிப்பட்டவைகளாக இருக்கிறது? கர்த்தர் நம்மை ஆசிர்வதிக்க விரும்புகிறார். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்மை சந்திக்கும்படியாக நம் மத்தியிலே அவர் கடந்து வந்திருக்கிறார். அவரை காணக்கூடாதபடிக்கு எவைகளெல்லாம் நம்முடைய கண்களை மறைத்து கொண்டிருக்கிறதோ, நம்முடைய அவிசுவாசம், நம்முடைய கவலைகள் எல்லாவற்றையும் இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் அறிக்கை செய்வோம். எங்கள் தந்தையாம் கடவுளை, நினைவினாலும் வார்த்தையினாலும் செய்கையினாலும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்திருக்கிறோம். முழு மனதோடு நாங்கள் உம்மை நேசிக்கவில்லை. எங்களிடத்தில் நாங்கள் அன்பு கூறுவது போல அயராளிடத்திலையும் நாங்கள் அன்பு கூறவில்லை. எங்கள் மேல் இரக்கமாய் இருக்க உம்மை வேண்டிக் கொள்ளுகிறோம். எங்கள் பாவ அழுக்கை நீக்கி எங்களை சுத்திகரியும். எங்கள் குற்றங்களை விட்டுவிட எங்களுக்கு உதவி புரியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே, ஆமேன். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியையும் நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையும் தேற்றுதலையும் நம் அனைவருக்கும் தந்தருள்வாராக, ஆமேன். இப்பொழுது நாம் முதலாம் வேத பாடம் வாசிக்க கேட்போம். வாசிக்க வேண்டிய முதலாம் வேத பாடம் 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் முதல் 24ஆம் வசனம் வரை. 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் முதல் 24ஆம் வசனம் வரை. இவைகள் நடந்த பின்பு வீட்டுக்காரியாகிய அந்த ஸ்திரீயின் மகன் வியாதியில் விழுந்தான். அவனுடைய சுவாசம் போகும் மட்டும் அவனுடைய வியாதி அதிகரித்து கொண்டே இருந்தது. அப்பொழுது அவள் எலியாவை நோக்கி, தேவனுடைய மனுஷனே, எனக்கும் உமக்கும் என்ன? என் அக்கிரமத்தை நினைக்க பண்ணவும் என் குமாரனை சாக பண்ணவுமா என்னிடத்தில் வந்தீர் என்றாள். அதற்கு அவன், உன் குமாரனை என்னிடத்தில் தா என்று சொல்லி அவனை அவள் மடியிலிருந்து எடுத்து தான் தங்கியிருந்த மேல் வீட்டிலே அவனை கொண்டு போய் தன் கட்டிலின் மேல் வைத்து, என் தேவனாகிய கர்த்தாவே, நான் தங்கியிருக்கிற இடம் கொடுத்த இந்த விதவையின் மகனை சாக பண்ணினதினால் அவளுக்கு துக்கத்தை வருவித்தீரே.
என்று கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு இந்த பிள்ளையின் மேல் 3 தரம் குப்புற விழுந்து, என் தேவனாகிய கர்த்தாவே, இந்த பிள்ளையின் ஆத்துமா அவனுக்குள் திரும்பி வர பண்ணும் என்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டார். பிள்ளையினுடைய ஆத்துமா அவனுள் திரும்பி வந்தது. அவன் பிழைத்தான். அப்பொழுது எலியா பிள்ளையை எடுத்து மேல் வீட்டில் இருந்து அவனை கீழ் வீட்டிற்குள் கொண்டு வந்து அவனை அவன் தாயினிடத்தில் கொடுத்து, பார், உன் பிள்ளை உயிரோடு இருக்கிறான் என்று சொன்னான். அப்பொழுது அந்த ஸ்திரீ எலியாவை நோக்கி, நீர் தேவனுடைய மனுஷன் என்றும் உம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் கர்த்தரின் வார்த்தை உண்மை என்றும் இதனால் இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றாள் என்பது வாசிக்க வேண்டிய முதலாம் வேதவரம் வாசித்து முடிந்தது. 2ஆம் திருமறை பகுதி வாசிக்க கேட்போம். வாசிக்க வேண்டிய நிருப பகுதி 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம் முதல் 58ஆம் வசனம் வரை. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம் முதல் அந்த அதிகாரம் முடிய. மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் அப்படியே இருக்கும். அழிவுள்ளதாய் விதைக்கப்படும், அழிவில்லாததாய் எழுந்திருக்கும். கனவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், மகிமை உள்ளதாய் எழுந்திருக்கும். பலவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், பலமுள்ளதாய் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரம் உண்டு, ஆவிக்குரிய சரீரம் உண்டு. அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவாத்துமானான் என்று எழுதியிருக்கிறது. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானார். ஆகிலும் ஆவிக்குரிய சரீரம் முந்தினதல்ல, ஜென்ம சரீரமே முந்தினது. ஆவிக்குரிய சரீரம் பிந்தினது. முந்தின மனுஷன் பூமியில் இருந்துண்டான மண்ணானவன். 2ஆம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே. வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவரோ வானத்துக்குரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே. மேலும் மண்ணானவனுடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலையும் அணிந்து கொள்வோம். சகோதரரே, நான் சொல்லுகிறது என்னவெனில், மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது. அழிவுள்ளது அழியாமையை சுதந்திரிப்பதும் இல்லை. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரையடைவதில்லை. ஆகிலும் கடைசி எக்காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் தொனிக்கும். அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள். நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். அழிவுள்ளதாகிய இது அழியாமையும், சாவுக்கு ஏதுவாகி இது சாவாமையும் தரித்து கொள்ள வேண்டும். அழிவுள்ளதாகிய இது அழியாமையும், சாவுக்கு ஏதுவாகி இது சாவாமையும் தரித்து கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாயிராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெறுகிறவர்களாயும் இருப்பீர்களாக என்பது வாசிக்க வேண்டிய நிருப பகுதி வாசித்து முடிந்தது. இது ஆண்டவரின் திருவார்த்தை. அன்பானவர்களே, நம் யாவரும் கீதங்களும் கீர்த்தனைகளும் 178 கிறிஸ்தவ கீர்த்தனை 68 பாடுவோம். எழுந்தார் இறைவன் ஜெயமே ஜெயமெனவே. எழுந்தார் இறைவன். 178வது கீதம். ஜெயமே ஜெயமெனவே எழுந்தார்
கோலத்தை மாற்ற விண்ணக்கிழந்த மனவரையை போற்ற எழுந்தார் இறைவன். ஜெயமே ஜெயமெனவே எழுந்தார் இறைவன். செத்தவர் மீண்டுமே பிழைக்க உயிர் நித்திய ஜீவனை அளிக்க தெய்வ பக்தர் யாவரும் கழிக்க எழுந்தார் இறைவன். ஜெயமே ஜெயமெனவே எழுந்தார் இறைவன். சாவின் பயங்கரத்தை ஒழிக்க கெட்ட ஆவியின் வல்லமையை அழிக்க இப்போவின் மீது சபை செழிக்க எழுந்தார் இறைவன். ஜெயமே ஜெயமெனவே எழுந்தார் இறைவன். பரிசுத்த சுவிசேஷ வாக்கியம் பரிசுத்த லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் அடங்கிய தேவனுடைய வார்த்தைகளை கேளுங்கள். பரிசுத்த லூக்கா 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் புதுமொழி பெயர்ப்பிலிருந்து நான் படிக்கிறேன். வாரத்தின் முதல் நாள் விடியற்காலையிலேயே தாங்கள் ஆயத்தம் செய்திருந்து நறுமண பொருட்களை எடுத்துக்கொண்டு அப்பெண்கள் கல்லறைக்கு சென்றார்கள். கல்லறை வாயிலிருந்து கல் புரட்டப்பட்டிருப்பதை கண்டார்கள். அவர்கள் உள்ளே நுழைந்தபோது அங்கே ஆண்டவர் இயேசுவின் உடலை காணவில்லை. அதை குறித்து அவர்கள் குழப்பமுற்றார்கள். அப்போது திடீரென மின்னலை போன்று ஒளி வீசும் ஆடை அணிந்து இருவர் அவர்களுக்கு தோன்றினர். இதனால் அப்பெண்கள் அச்சமுற்று தலை குனிந்து நின்று கொண்டிருந்தார்கள். அவர்கள் அப்பெண்களை நோக்கி, உயிரோடு இருப்பவரை கல்லறையில் தேடுவதே, அவர் இங்கே இல்லை, அவர் உயிருடன் எழுப்பப்பட்டார். கலிலேயாவில் இருக்கும்போது அவர் உங்களுக்கு சொன்னதை நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். மானிட மகன் பாவிகள் கையில் ஒப்புவிக்கப்பட்டு சிலுவையில் அறையப்பட வேண்டும், 3ஆம் நாளில் உயிர்த்தெழ வேண்டும் என்று சொன்னாரே என்றார்கள். அப்பொழுது அவர்கள் அவருடைய வார்த்தைகளை நினைவிற்கொண்டு கல்லறையை விட்டு திரும்பி போய் இவை அனைத்தையும் 11 மற்ற அனைவருக்கும் அறிவித்தார்கள். அவர்கள் மகதலேனா மரியாள், யோவன்னா, யாக்கோபின் தாய் மரியாள் என்பவர்களும் அவர்களோடு இருந்து வேறு சில பெண்களும் ஆவர். அவர்கள் நிகழ்ந்தவற்றை திருத்தூதர்களுக்கு கூறினார்கள். அவர்கள் கூற்று வெறும் பிதற்றலாகவே தோன்றியதால் திருத்தூதர்கள் அவர்களை நம்பவில்லை. ஆனால் பேதுரு எழுந்து கல்லறைக்கு ஓடினார். அங்கு அவர் குனிந்து பார்த்தபோது உடலை சுற்றியிருந்த துணிகளை மட்டுமே கண்டார். நிகழ்ந்ததை குறித்து தமக்குள் வியப்புற்றவராய் திரும்பி சென்றார் என்பது. இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கே மகிமை உண்டாவதாக. தலை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். ஜீவனோடு கூட இருக்கிற சர்வ வல்லமை மிகுந்த ஆண்டவரே, இந்த மகிமையான உயிர்த்தெழுந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உயிரோடு எழுந்தவரை இந்த காலை வேளையில் சந்திக்கும்படியாக இந்த உயிர்த்தெழுந்த திருநாளிலே உம்முடைய பாதத்திலே காத்திருக்கிறோம்.
கர்த்தர் எங்களோடு கூட பேசும், உம்மை எங்களுக்கு வெளிப்படுத்தும். உம்மை நாங்கள் இந்த நாளில் தரிசிப்பதற்கு எங்களுக்கு கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து உயிர்த்தெழுந்த திருநாளுக்கான அன்பின் நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு வித்தியாசமான சூழ்நிலை, வித்தியாசமான முறையில் இந்த பண்டிகையின் ஆராதனைகளை நாம் அனுசரித்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த ஆண்டிலேயும் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் நமக்கு கற்றுக் கொடுக்கிறவைகளை உங்களோடு கூட ஒரு சில வார்த்தைகளை பேச வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன். 3 வேத பகுதிகளை நாம் வாசிக்க கேட்டோம். பழைய ஏற்பாடு, நிருப வாக்கியம், சுவிசேஷ வாக்கியம். இந்த 3லேயும் உயிர்த்தெழுதலை குறித்து அந்த நிகழ்வுகளை நாம் வேத பாடங்களாக இந்த கால வேளையில் கேட்பதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். இந்த உயிர்த்தெழுதல் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியங்கள் என்ன? இந்த 3 வேத பகுதிகளினுடைய சாராம்சமாக நாம் எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால், இந்த ஆண்டினுடைய உயிர்த்தெழுதல் நமக்கு கற்றுக் கொடுக்கும் செய்தி செலிப்ரேட்டிங் லைஃப் இன் ஜீசஸ். கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ்வை கொண்டாடுவதை இந்த உயிர்த்தெழுந்த வேத பகுதிகள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் பெற்றுக்கொள்ளுகிற இந்த வாழ்வு எப்படிப்பட்டது? கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் இன்றைக்குரிய கால சூழ்நிலைகளில் நமக்கு தருகிற வாழ்க்கை எப்படிப்பட்டது? இந்த உயிர்த்தெழுந்து நாளின் நிகழ்வுகளின் மத்தியில் மையமாக கொண்டு உங்களோடு கூட நான் 4 காரியங்களை இந்த காலை வேளையில் ஆராய்ந்து பார்க்கலாம் என்று சொல்லி யோசிக்கிறேன். உயிர்த்தெழுந்து கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் பெற்றுக்கொள்ளுகிற முதலாவது வாழ்க்கை எப்படிப்பட்டது என்று சொன்னால், லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவதூதர்கள் அந்த பெண்களை நோக்கி சொல்லுகிறார்கள், உயிரோடு இருப்பவரை கல்லறையில் தேடுவதேன் என்று சொல்லுகிறார்கள். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 1ஆம் கடிதம் 1ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களில் நாம் படித்து பார்ப்போம் என்று சொன்னால், பவுல் அப்போஸ்தலன் நிவிதமாக சொல்லுகிறார், நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெளிப்படும் நாளில் உங்கள் குறை சொல்லுக்கு ஆளாகாதிருக்க அவர் உங்களை இறுதி வரை உறுதிப்படுத்துவார். கடவுள் நம்பிக்கைக்குரியவர், தம் மகனும் நம் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நட்புறவில் பங்கு பெற உங்களை அவர் அழைத்துள்ளார். ஆகவே திருமறை நமக்கு கற்றுக் கொடுக்கிற உயிர்த்தெழுதலின் முதல் செய்தி, இந்த உயிர்த்தெழுந்த திருநாளில் கடவுள் நமக்கு கொடுக்கிற முதல் வாழ்க்கை எப்படிப்பட்டது என்று சொன்னால், நித்திய வாழ்வை கடவுள் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். மனிதனுடைய வாழ்க்கை குறுகிய காலம். இந்த குறுகிய கால வாழ்க்கை மரணத்தோடு கூட முடிந்து விட்டது என்று சொல்லி இன்றைக்கு உலகத்திலே பெரும்பான்மையானவர்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த மரணத்திற்கு பின்பு நடக்கிற வாழ்க்கை எப்படிப்பட்டது? மனிதனுடைய ஆவி ஆத்மாவிலே நடக்கிற அனுபவங்கள் எப்படிப்பட்டது? மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய கேள்விக்குறியாகவே இருக்கிறது. இந்த சூழ்நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கிற மனுக்குலத்திற்கு இந்த கிறிஸ்துவினுடைய மரணம், அதனை தொடர்ந்த நிகழ்வுகள் நமக்கு கற்றுக் கொடுப்பது, விசேஷமாக கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உயிரோடு கூட எழுந்து இந்த நாள் நமக்கு கற்றுக் கொடுப்பது, இந்த மரணத்திற்கு பின்பு மனிதனுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கிறது. இந்த வாழ்க்கை மகிமையான ஒரு வாழ்க்கை, இந்த வாழ்க்கை அழிவில்லாத ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை திருமறை நமக்கு சொல்லுகிறது நித்திய வாழ்வு என்று சொல்லுகிறார். ஆகவேதான் இங்கு தேவதூதர்கள் இந்த பெண்களை பார்த்து சொல்லுகிறார்கள், உயிரோடு இருப்பவரை கல்லறையில் தேடுவதே.
அன்பானவர்களே, கிறிஸ்து மரித்தது நம்மை நித்திய மரணத்திலிருந்து காப்பாற்ற மட்டுமல்ல, நம்மை பிதாவோடு உள்ள ஐக்கியத்தில் அந்த உறவிலை இணைக்கும்படியாகவும் அவர் மரித்தார். அந்த உறவிலை நம்மை புதுப்பித்துக் கொள்வதற்காகவே கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல் மனிதனுக்கு முன்பதாக இது பிரத்யட்சமாக அரங்கேற்றம் செய்யப்படுகிறது. ரட்சிப்பின் நோக்கமும் இதுதான். மனிதன் இந்த உலக வாழ்க்கையை விட்டு கடந்து போன பின்பு அதன் பின்பு இருக்கிற நித்திய பேரின்ப பெருவாழ்வை, நித்திய அழிவில்லாத ஒரு வாழ்வை அவன் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. 1 தெசலோனிக்கருக்கு எழுதின கடிதம் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் நாம் வாசிப்போம் என்று சொன்னால், பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், அமைதி அருளும் கடவுள் தாமே உங்களை முற்றிலும் தூய்மையாக்குவாராக. அவரே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரும்போது உங்களுடைய உள்ளம், ஆன்மா, உடல் அனைத்தையும் குற்றமின்றி முழுமையாக காப்பாராக என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். இதுல ஆண்டவர் தருகிற இந்த நித்திய வாழ்வு சொல்லப்பட்டிருக்கிறது. நரகத்திற்கு போகாமல் இருப்பதும் மோட்சத்திற்கு செல்வதும் கடவுள் மனிதனுக்கு கொடுத்திருக்கிற கூடுதலான நன்மைகள், ஆடட் பெனிஃபிட்ஸ் என்று சொல்லுகிறோம். இது மனிதனுக்கு கடவுள் இந்த உயிர்த்தெழுதலின் வழியாக அதை வாக்கு பண்ணியிருக்கிறார். இந்த வாக்கை நாம் பரிசுத்தத்தின் வழியாக பெற்றுக்கொள்ளுகிறோம். அன்பானவர்களை, 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் இங்கு யோவான் சொல்லுகிறார், கடவுளிடமிருந்து பிறந்தோர் பாவம் செய்வதில்லை என்பது நமக்கு தெரியும். ஏனெனில் கடவுளிடமிருந்து பிறந்தவர்களை அவர் பாதுகாக்கிறார். ஆகவே இந்த நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்வதற்காகவே கிறிஸ்து மரித்தார், அவர் உயிரோடு கூட எழும்பி இருக்கிறார். இந்த நித்திய வாழ்வை அவர் மாத்திரமல்ல, அவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ளலாம் என்பது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு மாபெரும் வாக்கு தத்துவம். இந்த வாக்கு தத்துவத்தை நாம் பரிசுத்த வாழ்க்கையின் மூலமாக பெற்றுக்கொள்ளுகிறோம். இந்த பரிசுத்தமாக இருப்பது என்பது என்னுடைய பரிசுத்தத்தினாலோ, என்னுடைய நம்பிக்கையினாலோ, என்னுடைய நன்மையினாலோ அல்ல. இது கடவுளுடைய உண்மையினாலே. அவர் நம்ப தகுந்தவர், அவர் மாறாதவர், அவர் உயிரோடு கூட எழும்பினதினாலே, இந்த உண்மையினாலே பாவத்திலிருந்து மனிதர்கள் ஒவ்வொருவரையும் தேவன் என்ன செய்திருக்கிறார்? வெளியே உயிரோடு கூட எழுப்பி இருக்கிறார். அவர்களை தேவன் தம்பட்சத்தில் இழுத்து கொண்டிருக்கிறார். இந்த வாழ்க்கையை நாம் அவருக்குள்ளாக பெற்று அனுபவிக்கிறோம். அன்பானவர்களே, 2 தீமோத்தேயுவுக்கு எழுதின கடிதம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல் நீங்கள் நானும் படித்து பார்க்கும் பொழுது இந்த கடவுளுடைய நம்பகத்தன்மை பவுல் எழுதுகிறார். அவர் சாவாமை உடையவர், அவர் உண்மை உள்ளவர். ஆகையினாலே நாம் அவருடைய பிள்ளைகளாக நாம் மாறிவிட்டால், அவருடைய இரத்தத்தினாலே வாங்கப்பட்டவர்கள் ஒரு முறை நம்முடைய வாழ்க்கையை அவருக்கு ஒப்பு கொடுத்து விட்டால், இந்த பரிசுத்தத்தை தேவன் நமக்குள்ளாக அரங்கேற்றம் செய்து வைத்து விடுகிறார். இந்த வாக்கு தத்தத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ளக்கூடியவர்களாக மாறுகிறோம். அன்பானவர்களே, அவருடையவர்களாக இருப்பதை நாம் இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே விட்டு விடாதிருப்பதற்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். எப்படி நாம் அந்த வாழ்வை பெற்றுக்கொள்ளலாம் என்பதை, இந்த பரிசுத்த வாழ்வை, இந்த நித்திய வாழ்வை, இந்த மனித வாழ்க்கையை நாம் எப்படி நமக்கு தக்க வைத்துக் கொள்ளலாம் என்பதற்கு தான் தேவன் நமக்கு கிருபையாக விசுவாசத்தை பரிசு பொருளாக கொடுத்திருக்கிறார். எபிரேயருக்கு எழுதின கடிதம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நாம் படித்து பார்க்கும் பொழுது, முதல் 2 வசனங்களிலே அந்த எபிரேயருக்கு எழுதின ஆக்கியோ நிவிதமாக சொல்லுகிறார், விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய ஆண்டவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். ஆகவே அவர் நமக்கு இந்த விசுவாசத்தை பரிசு பொருளாக கொடுத்திருக்கிறார். இந்த பரிசுத்தத்தை நாம் என்ன செய்கிறோம்? அவருக்குள்ளாக பாதுகாத்துக் கொள்ளுகிறோம். எப்படி? இந்த துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய ஆண்டவர் நம்முடைய உள்ளங்களிலே பரிசுத்த ஆவியை கொடுத்திருக்கிறார். இந்த பரிசுத்த ஆவி நம்மிடத்தில் வரும் பொழுது அவர் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் பாவத்தை குறித்தும் நம்மிடத்தில் கண்டித்து உணர்த்துகிற ஒரு தேவனாக இருக்கிறார். இந்த அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது நமக்கு ஒரு தைரியம் கிடைக்கிறது,
நமக்கு ஒரு நிச்சயம் கிடைக்கிறது. நாம் கடவுளுடைய பிள்ளைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நித்திய வாழ்வுக்கு நீங்களும் நானும் பங்குள்ளவர்களாக இருக்கிறோம். அன்பானவர்களே, கடவுள் ஒரு முறை இந்த பரிசு பொருளை கொடுத்து விட்டால் பின்பு அவர் ஒரு நாளும் அதை எடுத்துக்கொள்ளுகிற ஒரு தேவன் அல்ல. ஆகவே இந்த உயிர்த்தெழுந்த திருநாளில் இந்த நித்திய வாழ்வை தேவன் விசுவாசத்தினாலே விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் அவர் என்ன செய்திருக்கிறார்? அவருடைய உள்ளங்களில் இதை வாக்கு பண்ணி இருக்கிறார். இந்த உயிர்த்தெழுந்த வல்லமையை அவர்கள் அனுபவிப்பதற்கு தேவன் கிருபை செய்கிறார். ஆகவே இந்த கிறிஸ்துவினாலே நாம் கொண்டாடுகிற இந்த வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை? நித்திய வாழ்வை நாம் கொண்டாடுகிறோம். இரண்டாவது, உயிர்த்தெழுந்த இந்த அனுபவம், இந்த சூழ்நிலை நமக்கு கற்றுக் கொடுக்கிற வாழ்க்கை எப்படிப்பட்டது? அது நித்திய வாழ்வு மாத்திரமல்ல, அது ஒரு ஆறுதலான வாழ்வை வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 11-13 வசனங்களில் நீங்கள் படித்து பார்க்கும் பொழுது, இந்த உயிர்த்தெழுந்து இயேசுவின் கல்லறையை 2 முறை அவர்கள் போய் பார்த்தார்கள் என்று சொல்லி இந்த சுவிசேஷத்தின் வாயிலாக நாம் அறிந்து கொள்ளுகிறோம். முதல் முறை லூக்கா 24ஆம் அதிகாரத்தில் பெண்கள் மாத்திரம் போய் பார்க்கிறார்கள். அங்கே இயேசுவை காண முடியவில்லை. தங்களுடைய சிஷ்யர்களிடத்தில் வந்து சொல்லுகிறார்கள், இயேசுவை வைத்த இடத்தை எங்களுக்கு தெரியவில்லை என்று சொன்னவுடனே பேதுருவும் யோவானும் அவர்களோடு கூட ஓடுகிற அந்த அனுபவம் தான் யோவான் பதிவு செய்து வைத்திருக்கிறார். இப்ப இவர்கள் எல்லாரும் சேர்ந்து போய் பார்க்கிறார்கள். இங்கு யோவானும் பேதுருவும் அங்கு ஒன்றும் காணவில்லை. அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அந்த வெறும் கல்லறையை பார்த்துவிட்டு திரும்பி வருகிறார்கள். ஆனால் மரியாளோ அந்த இடத்தை விட்டு போகவில்லை. அந்த இடத்துல அவள் என்ன செய்து கொண்டிருக்கிறாள்? யோவான் 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் மரியாள் கல்லறைக்கு வெளியே நின்று அழுது கொண்டிருந்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அழுது கொண்டிருக்கிறவளை பார்த்துதான் இயேசு கிறிஸ்து பேசுகிறார். மரியாளிடம், அம்மா ஏன் அழுகிறீர் என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைக்குரிய கால சூழ்நிலை மனிதனுக்கு கவலைகளையும் கண்ணீர்களையும் கொண்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை. கவலைகளும் கண்ணீர்களும் தேவனிடத்திலிருந்து ஒன்றும் நாம் கற்றுக்கொள்ள போவது கிடையாது. ஆனால் இந்த கண்ணீரோடு கவலைகளோடு கூட இருக்கிறவர்களோடு கூட இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர் பேசுகிறார். அவர்களுடைய வேதனைகளை நீக்கும்படியாக தேவன் அவர்களுக்கு ஆறுதலான வார்த்தைகளை சொல்கிறார். இயேசு உயிரோடு கூட இருந்த பொழுது அவருடைய பிரசங்கத்தில் விதமாக சொல்கிறார். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28-29 வசனங்களிலே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்கிறார். ஆகவே இந்த ஆத்மாவிற்கு கிடைக்கிற இந்த ஓய்வு என்பது நமக்கு கிடைக்கிற ஒரு பெரிய பாக்கியம், ஒரு பெரிய ஆறுதல். ஒவ்வொரு முறையும் நம்முடைய விசுவாசம் அசைக்கப்படும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில கவலைகள் கண்ணீர்கள் வரும் பொழுது நாம் அவரிடத்துல போக வேண்டும். இந்த மரியாள் அந்த இயேசுவை தேடி போனால் இயேசுவினுடைய இந்த ஆறுதலான வார்த்தைகளை அவள் அவரிடத்திலிருந்து கேட்டுக்கொண்டாள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவர் நமக்கு கடைசி வரைக்கும் இந்த விசுவாசத்தில் உறுதியாய் நிற்பதற்கு அவர் என்ன செய்கிறார்? உதவி செய்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். நாம் வேதத்தின் முழுவதும் படித்து பார்க்கும் பொழுது பழைய ஏற்பாட்டில் இந்த ஆறுதலை தேவன் என்ன செய்கிறார்? தீர்க்கதரிசியின் வழியாக சொல்லுகிறார். அங்கு 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தில் அதை தான் நாம் பார்க்கிறோம். அந்த தீர்க்கதரிசி மூலமாக பேசின ஆண்டவர் இன்றைக்கு நாம் ஒவ்வொருவருடைய உள்ளங்களிலும் இருந்து அவர் அன்போடு கூட நம்மை பார்த்து பேசிக்கொண்டே இருக்கிறார். அப்படி அன்பினாலே தம்மண்டையிலே நம்மை இழுத்து கொள்ளுகிற ஒரு தேவனாக இருக்கிறார். ஆனால் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? அவரிடத்துல போய் பேச வேண்டும். அவரிடத்துல போய் பேசுவதை சொல்லுவதை நாம் சடங்காக மாற்றிவிடக் கூடாது. இன்றைக்கு அநேகர் எல்லாரிடத்திலையும் சொல்லுவதை போல நான் கடவுளிடத்திலையும் சொல்லிவிட்டேன், அவர் எனக்கு பார்த்து கொள்வார் என்று சொல்லுகிறோம். அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் அல்ல. சங்கீதக்காரனாகிய தாவீது 119ஆம் சங்கீதம் 50ஆம் வசனத்துல இவ்விதமாக அவர் எழுதுகிறார். 119ஆம் சங்கீதம் 50ஆம் வசனம், உம் வாக்கு என் துன்பத்தில் எனக்கு ஆறுதல் அளிக்கின்றது, ஏனெனில் அது எனக்கு வாழ்வளிக்கின்றது என்று சொல்லுகிறார். உயிரோடு கூட இருக்கிற ஆண்டவர் நம்முடைய துன்பத்தில் நமக்கு ஆறுதல் கொடுக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். அவர் நமக்கு வாழ்வு கொடுக்கிற ஒரு தேவனாக இருந்தார்.
தாவீது எப்பொழுது இந்த அனுபவத்தை பெற்றுக்கொண்டான்? அவன் ஆண்டவருடைய வார்த்தைக்கு தன்னுடைய இருதயத்தை கொடுத்த பொழுது, கடவுள் எப்பொழுது அவனோடு கூட பேசுகிற இந்த ஐக்கியத்தை அவன் கொண்டிருந்த பொழுது இந்த ஆறுதலை அவன் பெற்றுக்கொண்டான் என்று சொல்லி 119ஆம் சங்கீதத்தில் நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயங்களில், சிந்தனைகளில் தேவனுடைய வார்த்தை எழுதுவதற்கு இந்த உயிர்த்தெழுந்த நாளில் நம்மை ஒப்பு கொடுப்பதற்கு நாம் அழைக்கப்படுகிறோம். அப்பொழுது நமக்கு தேவையான பொழுது அவர் நம்முடைய இருதயத்திலிருந்து இந்த வார்த்தைகளின் மூலம் நம்மோடு கூட பேசுகிறார், நம்மை ஆறுதல் படுத்துகிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல நாம் அதை பார்க்கிறோம். இந்த மரியாளோடு கூட ஆண்டவர் பேசுகிறார். அவர் உங்களுக்கு சொன்னதை நீங்கள் நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். அவர் உயிரோடு கூட இருக்கும் பொழுது, கலிலேயாவில் உங்களோடு கூட இருக்கும் பொழுது இதையெல்லாம் அவர் உங்களுக்கு பேசி இருக்கிறார். அந்த வார்த்தைகளை நீங்கள் நினைவு கூறுங்கள் என்று சொல்லுகிறார். இந்த மரியாள் அதை நினைத்து கொண்டு 8ஆம் வசனத்துல 9ஆம் வசனத்துல ஓடி போய் அனைவருக்கும் அந்த ஆறுதலை கொடுத்தாள் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, வார்த்தைகளை நினைவு கூறும் பொழுது நாம் இந்த உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவினாலே வரக்கூடிய ஆறுதலை நாம் அனுபவிக்க முடியும். அவருடைய வார்த்தைகளை நாம் பிடித்து கொள்ள வேண்டும். அவருடைய வார்த்தைகளுக்கு, அவருடைய கட்டளைகளுக்கு நாம் பயத்தோடு கூட கீழ்ப்படிவதற்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். அந்த அனுபவம் நம்மிடத்தில் இருக்கும் என்று சொன்னால் இந்த உயிர்த்தெழுந்த கிறிஸ்து நமக்கு இந்த ஆறுதலான வாழ்வை அவர் நமக்கு கொடுக்கிறார். மூன்றாவது, இந்த உயிர்த்தெழுதலின் அனுபவம் நமக்கு கொடுக்கிற வாழ்க்கை எப்படிப்பட்டது? முதலாவது நம்ம பார்த்தோம், அது நித்திய வாழ்வை நமக்கு கொடுக்கிறது. இரண்டாவது, ஆறுதலான வாழ்வை நமக்கு கொடுக்கிறது. மூன்றாவது, அன்பை வெளிப்படுத்துகிற வாழ்வை அது நமக்கு கொடுக்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல நாம் அதை பார்க்கிறோம். உயிர்த்தெழுந்த நாளில் நடந்த அந்த சம்பவம், இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தவராக மரியாளுக்கு அவள் தரிசனமாகிறார். மரியாளோடு கூட தன்னுடைய வார்த்தைகளினாலே பேசுகிறார். பேசும் பொழுது இயேசு இப்பொழுது அவளிடத்துல நேரடியாக அவருடைய பெயரை சொல்லி அழைக்கிறார். மரியாளே என்று சொன்ன பொழுது அவள் திரும்பி பார்த்து ரபூனி என்று சொல்லுகிறார். போதகரே என்று அவரை அழைத்தாள் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். அந்த தெய்வத்தினுடைய அன்பு உயிரோடு கூட இருந்த பொழுது, அவர் தன்னோடு கூட பேசின அந்த வார்த்தைகளை நினைவு கூர்ந்த பொழுது, இந்த தேவ அன்பை இந்த உயிர்த்தெழுந்த நாளில் அவள் தனக்கு சொந்தமாக்கி கொண்டாள் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல இயேசு கிறிஸ்து விதமாக சொல்கிறார், நான் அவர்களோடு இணைந்திருக்கவும் நீர் என் மீது கொண்டிருந்த அன்பு அவர்கள் மீது இருக்கவும் உம்மை பற்றி அவர்களுக்கு அறிவித்தேன், இன்னும் அறிவிப்பேன் என்று சொல்கிறார். ஆண்டவர் நம் மீது கொண்டிருக்கிற இந்த அன்பை இந்த உயிர்த்தெழுதலின் நாளில் ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணுகிறார். இந்த உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவில் நாம் அனுபவிக்கிற இந்த மூன்றாவது அனுபவம், இந்த அன்பை சுதந்திரித்து கொள்ளுகிற அனுபவிக்கிற ஒரு வாழ்க்கை. தேவனை பற்றி அறிவு நம்மிடத்துல எந்த அளவிற்கு அதிகமாகுகிறதோ அந்த அளவிற்கு நாம் அவருடைய அன்பிற்கு சொந்தக்காரர்களாக மாறுகிறோம். அவருடைய அன்பிலே நாம் மகிழ்ந்திருக்கும் அனுபவத்தை பெற்றுக் கொள்ளுகிறோம். கண்ணீரோடு கூட நின்று இந்த மரியாளுக்கு இந்த கடவுளுடைய வார்த்தை அவள் புரிந்து கொண்ட பொழுது, தன்னோடு கூட பேசுகிறவர் இந்த உயிர்த்தெழுந்த இயேசு என்பதை அறிந்து கொண்ட பொழுது அவருடைய அன்பிலே அவள் மகிழ்ந்து களிகூறினாள் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். காரணம், தேவன் அன்பாகவே இருக்கிறார். எபேசியருக்கு எழுதின கடிதம் 1ஆம் அதிகாரம் 16, 17, 18 வசனங்களில் நாம் படித்து பார்க்கும் பொழுது இங்கு பவுல் அப்போஸ்தலன் அவிதமாக சொல்லுகிறார். நான் வாசிக்கிறேன், நான் இறைவனிடம் வேண்டும் போது உங்களை நினைவு கூர்ந்து உங்களுக்காக நன்றி செலுத்த தவறுகிறதில்லை. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கடவுளும் மாட்சியும் மிகு தந்தையுமானவர் அவரை முழுமையாக நீங்கள் அறிந்து கொள்ளுமாறு ஞானமும் வெளிப்பாடும் தரும் தூய ஆவியை உங்களுக்கு அருள்வாராக. கடவுளுடைய அழைப்பு உங்களுக்கு எத்தகைய எதிர்நோக்கை தந்துள்ளது என்றும், இறை மக்களுக்கு அவர் அளிக்கும் உரிமை பேறு எத்துணை மாட்சிமை மிக்கது என்றும், அவர் மீது நம்பிக்கை கொள்பவர்களாக்கி நம்மிடம் செயலாற்றுகிற அவரது வல்லமை எத்துணை ஒப்புயர்வு அற்றது மேலானது என்றும் நீங்கள் அறியுமாறு உங்கள் அகக்கண்கள் ஒளியூட்ட பெறுவனவாக.
கடவுள் வலிமை மிக்க தம் ஆற்றலை கிறிஸ்து இயேசுவிடம் செயல்படுத்தி இறந்த அவரை உயிர்த்தெழ செய்து விண்ணுலகில் தமது வலது பக்கத்தில் அமர்த்தினார். அதே வல்லமையை தேவன் உங்களுக்கும் தருகிறேன் என்று சொல்கிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, அந்த அன்பு எத்தனை மாட்சிமை மிகுந்தது, எத்தனை வல்லமை மிகுந்தது. அதனுடைய அகலம், ஆழம், உயரம் இவைகளை நாம் ஆராய்ந்து பார்ப்போம் என்று சொன்னால் அது நம்முடைய அறிவுக்கு எட்டாதவைகளாக இருக்கிறது. அவ்வளவு பெரிதான அவருடைய அன்பை நாம் நம்முடைய வாழ்க்கையில அனுபவிக்க முடியும். God's love is multidimensional. இந்த பல நிலைகளிலிருந்து, பல புறங்களிலிருந்து நம்மை நெருக்குகிற, நம்மோடு கூட இடைபடுகிற இந்த தேவ அன்பை நாம் நம்முடைய வாழ்க்கையில அறிந்து கொள்ள வேண்டும். அதை நாம் அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். இந்த உயிர்த்தெழுந்த திருநாள் அதுதான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவிலே நாம் பெற்றுக்கொள்ளுகிற வாழ்க்கை இந்த அன்பை வெளிப்படுத்துகிற ஒரு வாழ்வு தேவன் நமக்கு அடையாளப்படுத்தி இருக்கிறார். கடைசியாக இந்த உயிர்த்தெழுதலின் அனுபவத்தின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ளுகிற கிறிஸ்துவினால் நமக்கு கிடைக்கிற வாழ்வு எப்படிப்பட்டது என்று சொன்னால், யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அன்று வாரத்தின் முதல் நாள் அன்று மாலை வேளை யூதர்களுக்கு அஞ்சி சீடர்கள் தாங்கள் இருந்த இடத்தின் கதவுகளை மூடி வைத்திருந்தார்கள். அப்பொழுது இயேசு அங்கு வந்து அவர்கள் நடுவில் நின்று உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். கடைசியாக இந்த உயிர்த்தெழுதல் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு மேலான வாழ்வு எப்படிப்பட்டது என்று சொன்னால், பயமற்ற ஒரு வாழ்வை தேவன் நமக்கு தருகிறார். ரோமருக்கு எழுதின கடிதம் 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம், ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் நாம் படித்து பார்க்கும் பொழுது, கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கும் பொழுது நமக்கு எதிராக வருகிறவன் யார் என்று சொல்லுகிறார். உனக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதை போகும் என்று சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலைகளை நினைத்து பயந்து கொண்டிருக்கிறோமா? ஒருவேளை சீடர்களை போல இன்றைக்கு நாம் வெளியே வர முடியாதபடிக்கு அறை வீடுகளுக்குள்ளாகவே நாம் முடங்கி கொண்டு இந்த பண்டிகையை கொண்டாடக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆனால் இந்த சூழ்நிலைகளில் இந்த உயிர்த்தெழுந்த திருநாள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது ஒரு பயமற்ற ஒரு வாழ்வை தேவன் நமக்கு தருகிறார். இந்த கிறிஸ்துவின் அன்பு நம்முடைய எல்லா பயத்தையும் நீக்கிவிடக்கூடியதாக இருக்கிறது. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல அன்பிலே பயமில்லை என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். எப்பொழுதெல்லாம் பயம் நம்மை ஆட்கொள்ளுகிறதோ நாம போக வேண்டிய இடம் இந்த கிறிஸ்துவினுடைய பாதம். அவருடைய பாதத்துல நான் போனோம். இந்த உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் அன்பு நமக்குள்ளாக வரும் பொழுது இந்த தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்கிற இந்த தெய்வத்தினுடைய தன்மை நம்முடைய உள்ளத்தை ஆட்கொள்ளும் பொழுது நம்மிடத்தில் இருக்கிற பயம் நம்மை விட்டு வெளியே போகிறது. இன்றைக்குரிய கால சூழ்நிலைகளை பார்த்தால் கொரோனா வைரஸ் நம்மை மாத்திரமல்ல, உலகமெங்கும் இருக்கிற எல்லா நாடுகளையும் அது வெகுவாக பயமுறுத்தி கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? நாம் போக வேண்டிய இடம் என்ன? இது தேவனுடைய சமூகம் மாத்திரம்தான். இந்த உயிர்த்தெழுந்த இயேசுவினுடைய அன்பை மாத்திரம்தான் நாம் தேடி ஓட வேண்டும். மிகவும் பயத்தோடு கூட நிறைந்து இருக்கிற நம்முடைய சமுதாயத்திற்கு இந்த கிறிஸ்துவின் அன்பையும் ஆறுதலையும் நாம் பகிர்ந்து கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதை நாம் அவர்களுக்கு அடையாளப்படுத்த வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். இந்த உயிர்த்தெழுதல் நமக்கு இந்த ஆண்டில் கற்றுக் கொடுக்கிற வாழ்க்கை இந்த மேலான ஒரு வாழ்க்கை. கிறிஸ்துவுக்குள்ளாக இந்த வாழ்வை நாம் கொண்டாடும்படியாக தேவன் நம்மை அழைக்கிறார். 4 வாழ்க்கைகளை தேவன் நமக்கு அடையாளப்படுத்தி இந்த உயிர்த்தெழுந்த நாளை கொண்டாட தேவன் அழைக்கிறார். அந்த வாழ்க்கை என்ன? முதலாவது, உயிர்த்தெழுதல் நமக்கு நித்திய வாழ்வை அடையாளப்படுத்துகிறது. 2வது, உயிர்த்தெழுதல் நமக்கு ஆறுதலின் வாழ்வை அடையாளப்படுத்துகிறது. 3வது, உயிர்த்தெழுதல் அன்பை வெளிப்படுத்துகிற வாழ்வை அடையாளப்படுத்துகிறது. 4வது, உயிர்த்தெழுதல் பயமற்ற வாழ்வை நமக்கு அடையாளப்படுத்துகிறது. ஆகவே இந்த வாழ்வை நாம் அனுபவித்து கொண்டாடுவோம். இந்த பயங்களோடு கூட இருக்கிற மக்களுக்கு நாம் அதை அடையாளப்படுத்துவோம். அதை சொல்லுவதற்கு மரியாதை போல நாம் தீவிரமாய் ஓடுவோம் என்று சொன்னால் அநேகர் இந்த அன்பினால் ஆட்கொள்ளப்பட்டு தேவன் அருளுகிற பயம் நீங்கி ஆறுதலையும் சுக வாழ்வையும் பெற்றுக் கொள்ளுவார்கள். தேவன் அந்த கிருபைகளை இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே
உங்கள் அனைவருக்கும் கொடுத்து உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமை மிகுந்த ஆண்டவரே, நான் ஆல்பாவும் ஒமேகாவும் ஆன தேவன். நான் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய தேவன் என்று சொன்னவர். காலங்களை உம்முடைய கரங்களிலே வரைந்து வைத்து உலக வரலாற்றிலே செயலாற்றி கொண்டிருக்கிற சர்வ வல்லமை மிகுந்த ஆண்டவர், எங்கள் தலைமுறையிலையும் இந்த ஆண்டிலையும் நீர் அவிதமாக செயலாற்றி கொண்டிருக்கிறீர் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஆண்டவர், வாழ்விழந்து நம்பிக்கை இழந்து வீடு வாசல் இழந்து தவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் நீர் கிருபையுள்ள ஒரு தேவனாக உம்மை அடையாளப்படுத்துகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் உயிர்த்தெழுந்து இதை போன்ற ஒரு நாளில் இந்த 4 விதமான வாழ்க்கையை தேவன் எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்திருக்கிறீர் சுவாமி. உம்முடைய அடியவர்களுக்கு தேவன் அதை ஞாபகப்படுத்தினீர். இந்த வார்த்தைகளை அவர்கள் நினைவு கூர்ந்த பொழுது கிறிஸ்துவுக்குள்ளான நித்திய வாழ்வை பெற்றுக் கொண்டார்கள். கிறிஸ்துவிலே ஆறுதலை பெற்றுக் கொண்டார்கள். கிறிஸ்துவிலே அன்பை பூரணமாக அனுபவித்தார்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக வீடுகளுக்குள்ளாக அடைக்கப்பட்டு கொண்டிருந்தவர்கள் இந்த உலகத்தை காணக்கூடிய தைரியத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். இந்த கொடிய ஆண்டவரை விஷவியாதிகள், கொள்ளை நோய் போன்று உலகமெங்கும் இருக்கிற எல்லா மக்களையும் பயமுறுத்தி கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் தேவன் எங்களுக்கு இந்த நம்பிக்கையின் செய்தியை கொடுத்திருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உமக்குள்ளாக எங்களுக்கு ஒரு வாழ்வு இருக்கிறது என்பதை தேவன் எங்களுக்கு நீர் அடையாளப்படுத்தி இருக்கிறீர் சுவாமி. இந்த நித்திய வாழ்வை இந்த வாழ்நாளில் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளட்டும் என்று சொல்லி இந்த சன்னிதானத்திலிருந்து பிள்ளைகளை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். அப்பா, எத்தனையோ பேர்கள், லட்சக்கணக்கான மக்கள் ஆண்டவரை இந்த விஷ வியாதியினாலே பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இன்னும் எத்தனையோ பேர்கள் ஆண்டவரை இதனாலே தனிமைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். உலகமெங்கும் இருக்கிற எல்லா மக்களும் தங்களுடைய வீடுகளுக்குள்ளாக பயத்தோடு கூட முடங்கி கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் இந்த உயிர்த்தெழுந்த நல்ல செய்தியை ஆண்டவரை அறை வீடுகளுக்குள்ளாக, இந்த தொலைக்காட்சியின் வழியில, ஆண்டவரை இந்த சமூக ஊடகத்தின் வழியில நீர் கடந்து வந்து அவர்களுக்கு நீர் இடைப்பட்டு இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த வார்த்தைகளினாலே அவர்களை தைரியப்படுத்தும், உற்சாகப்படுத்தும். தொடர்ந்து இந்த சூழ்நிலைகளை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிற சிந்தனைகளையும் ஞானங்களையும் தேவன் எங்களுக்கு நீர் பெருக செய்தருளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலையும் ஆண்டவரை தங்களுக்கு அருமையானவர்களை இழந்து தவிக்கிற எத்தனையோ பேர்கள் உண்டு. விசேஷமாக இந்த கொடிய ஆண்டவரை வியாதியினாலே தங்களை இழந்து போனவர்கள் எத்தனையோ பேர்கள் உண்டு சாமி. அப்பேற்பட்ட மக்களை நாங்கள் நினைவு கூறுகிறோம். ஆண்டவர் அவர்களுக்கு ஆறுதல் படுத்துவீராக. அன்றைக்கு ஆண்டவரை நீ நேசிக்கிற ஒரு குடும்பத்தில் லாசரு மரித்து போன பொழுது ஆண்டவர் இந்த குடும்பத்தின் சூழ்நிலைகளை பார்த்து கண்ணீர் விட்டீர் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு நாங்கள் கண்ணீர் வடிப்பது மாத்திரமல்ல, ஆண்டவரை நீரும் இந்த சூழ்நிலைகளை பார்த்து கண்ணீர் வடிக்கிற ஒரு தேவனாக இருக்கிறேன். எத்தனையோ பேர் தங்களுடைய தகப்பனை இழந்து, தாயை இழந்து, பிள்ளைகளை இழந்து இன்றைக்கு கண்ணீரோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் சுவாமி. இந்த கண்ணீரை பார்த்து உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன் என்று சொல்லுகிற ஆண்டவர் இந்த கொடிய வியாதியிலிருந்து, இந்த உக்கிரத்திலிருந்து உம்முடைய மக்களாகிய எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நீர் பாதுகாக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த கொள்ளை நோய்க்கு விரோதமாக கர்த்தருடைய கரம் நீட்டப்படட்டும். ஆண்டவரை, உனக்கு விரோதமாக எழும்பும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று சொன்னீங்களே, அந்த வார்த்தையின்படி தகப்பனே, இந்த விஷ வியாதியினுடைய கொடூரம் ஆண்டவரை செயல் எழுந்து போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இன்று கண்ட எகிப்தியனை இனி ஒருபோதும் காண மாட்டாய் என்று சொன்னதை போல ஆண்டவரை இனிமேல் இப்பேற்பட்டு ஒரு பேர் இழப்புகள் எங்களுடைய மனித சமுதாயத்திற்கு ஏற்படாதபடிக்கு தேவரீர் தாமே எங்களை நீர் தடுத்து ஆட்கொள்ளுவீராக. உம்மை அறிகிற அறிவின் நிமித்தமாக உமக்கு பயப்படுகிற பயத்தையும் வேதத்துக்கு நடுங்குகிற ஒரு வாழ்க்கையை நாங்கள் பெற்று உம்முடைய அன்பிலை நாங்கள் கலிகூறுவதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கு நீர் அனுகிரகம் செய்வீராக. ஆண்டவரை, அகில உலகத்தினுடைய தலைவர்களுக்காக, ஆண்டவரையும் சுகாதார அமைப்புகளுக்காக உடைய சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல ஞானத்தை தாரும், விவேகத்தை தாரும்.
இந்த சூழ்நிலைகளை எப்படி கையாளுவது என்று சொல்லுகிறேன். ஆண்டவரை ஞானமுள்ள இருதயத்தை நீர் கொடுத்து உலகமெங்கும் இருக்கிற கோடிக்கணக்கான மக்களை நீர் பாதுகாத்துக் கொள்ளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை, கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார், அவன் காரிய சக்தி உள்ளவனானான் என்று சொன்னதை போல ஆண்டவருடைய இந்த தெய்வீக கிருபையும் இந்த பண்டிகை நாளில் நாங்கள் அனுபவிப்பதற்கு மகிழ்ச்சியோடு கூட தேவன் கொடுக்கிற சுகவாழ்வோடு கூட மீண்டும் இந்த உலகத்தின் நன்மைகளை நாங்கள் கொண்டாடுவதற்கு அனுபவிப்பதற்கு கர்த்தர் எங்களுக்கு நீர் பலன் தந்துள்ளபடி நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றிற்கும் மேலாக ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த வாழ்வை உமக்கு ஏற்ற வாழ்க்கையாக நாங்கள் வாழ்ந்து இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்லும் பொழுது நித்திய பேரின்ப பெருவாழ்வை மோட்சத்தை நாங்கள் எல்லாரும் சுதந்திரித்துக் கொள்ள ஆண்டவர் எங்களை தகுதிப்படுத்தும். எங்களை நீர் பரிசுத்தம் பண்ணும். அந்த நாளை நாங்கள் காணும் பொழுது மாசற்றவர்களாக குற்றமற்றவர்களாக நிற்பதற்கு தேவன் எங்களுக்கு பலன் தந்துள்ளவீராக. கர்த்தர் நிரவிதமாக எங்கள் ஒவ்வொருவருக்கு நீர் அனுகிரகம் செய்திருக்கிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உம்முடைய கிருபை தொடர்ந்து எங்களை தாங்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட எப்பொழுதும் இருப்பதாக. ஆமென். நாம் யாவரும் நிறைவு கீதமாக கீதங்களும் கீர்த்தனைகளும் 185 பாடுவோம். முதல் கவி மாத்திரம். கீதங்களும் கீர்த்தனைகளும் 185. வாழ்க வாழ்க கிறிஸ்து ராயரே, யோகோ யோகோ துதி உமக்கே, மேன்மை கணம் உந்தன் நாமமே, இப்போது போதுமே. வாழ்க வாழ்க நீரே வாழ்க, மாட்சிமிகு மோட்ச வேந்தர் நீர் வாழ்க, நீரே வாழ்க, பெரும் துதி ஏற்பீர். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தெய்வ சமாதானத்துடனே போய் வர கடவோம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென்.